ஒரு இக்கட்டான சூழ்நிலையில, ஒரு வேதனையான நேரத்துல நம்மள யாராவது வந்து உன் இடத்துல என்ன இருக்கு, உனக்கு என்ன தேவைன்னு கேட்கும் போது அது நம்மளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதலா இருக்கு. ஒருவேளை நம்ம கடன் பிரச்சனையில கவலையில இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனையில ஒரு வேதனையில இருக்கலாம், ஏதோ ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம். அப்போ யாரோ ஒரு நபர் வந்து உன்னோட தேவை என்ன, உனக்கு என்ன வேணும்னு கேட்கும் போது அது ஒரு பெரிய ஒரு சமாதானம், ஒரு பெரிய ஆறுதலா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடியதா இருக்கிறது. ஒருவேளை நம்மளை விசாரிக்கணும் யாருமே இல்லாம இருக்கலாம், நம்மளை குறித்து யாரும் புரிந்து கொள்ளாம இருக்கலாம், நம்முடைய கஷ்டத்தை குறித்து யாரும் புரிந்து கொள்ளாம இருக்கலாம். ஆனா ஒருவர் புரிந்தவர் இருக்கிறார், ஒருவர் நம்மளை அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் இயேசு ராஜா நம்ம மத்தியில இருக்கிறவரா இருக்கிறார். அப்ப இந்த குடும்பத்துக்கு எந்த சொந்த பந்தமோ யாரும் ஆறுதல் கொடுக்க முடியல. ஆனா ஒரு ஊழியக்காரங்க அனுப்பி அந்த வீட்டில் இருக்க எல்லாவற்றிலும் தேவன் செய்தவரா இருக்கிறார். அப்ப நம்மளோட கவலைகள் எப்படியோ ஒரு ரீதியில நம்மளை விட்டு நீங்கி போகுதா இருக்கு.